ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமாரசிகன். நம்ம இன்னைக்கு மொழியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. ஆக்சுவலாக ஆக்டர் சந்தானம் தனக்குன்னு ஒரு ஃப்ரான்சைஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுதான் டிடி ஃப்ரான்சிஸ். டிடி ஃப்ரான்சிஸில் இது வரைக்கும் 3 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. தில்லுக்கு துட்டு, தில்லுக்கு துட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ். இப்போ 4வதா டிடி நெக்ஸ்ட் லெவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 படங்கள்லையும் காமனான விஷயம்னா, ஒன்று ஆக்டர் சந்தானம், இன்னொன்று மொட்டை ராஜேந்திரன். இவங்க 2 பேரும் இந்த 4 படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண பிரேமானந்த் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட ஸ்டோரி என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியில் ஒரு பக்கம் ஹிச்காக் இருதயராஜ் அப்படிங்கிற பேரில் இருக்க செல்வராகவன், அவர் மூவிஸில் ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவர்ஸ் எல்லாத்தையும் தன்னோட தேட்டருக்கு வர வச்சு கொலை பண்ணுற ஒரு கொடூரமான பேய். இன்னொரு பக்கம் ஃபேமஸான மூவி ரிவ்யூவரான சந்தானம், அவரோட அப்பா நிழல்கள் ரவி, அம்மா கஸ்தூரி, தங்கச்சி யாஷிகா, அப்புறம் லவர் இருக்காங்க கீதிகா. இவர் அவரோட லைஃப்ல ஜாலியாக இருந்துட்டு இருக்காரு. ஒரு சூழ்நிலையில தன்னோட தேட்டருக்கு வர வச்சு சந்தானத்தை கொல்லலான்னு பேயான செல்வராகவன் முடிவு பண்றாரு. அதுக்காக வழக்கம் போல ஸ்பெஷல் டிக்கெட்டை சந்தானத்துக்கு அனுப்பிச்சு விடுறாரு. ஸோ அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு சந்தானம் தேட்டருக்கு ஸ்பெஷல் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த தேட்டரை பார்க்குறப்ப ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. ஸோ பயந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட ஃபேமிலி அந்த தேட்டருக்கு ஸ்பெஷல் ஷோ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவரோட ஃபேமிலி தேட்டரில் மாட்டிக்கிட்டதுனால வேற வழி இல்லாமல் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக சந்தானம் அந்த தேட்டருக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்னு எல்லா விஷயங்களும் நீட்டாக தான் இருந்துச்சு. என்ன சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. மேக்கப்பும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது அந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஹீரோவான சந்தானம் அவரோட வழக்கமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் பாடி லாங்குவேஜில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் அது நமக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி போனாலும் அதுக்கப்புறம் போக போக கிஸ்ஸாங்கிற கேரக்டரோட நம்ம மிங்கிள் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர், சந்தானம் அவரோட ட்ராவல் பண்ணுற கேரக்டர், அவரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்தது ஹீரோயினான கீதிகா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லை, இருந்தாலும் அவங்க வர சீன்ஸ் ஓகே தான். இவங்களுக்கு அல்லாமல் நிழல்கள் ரவி, ரெடின் கின்ஸ்லே, கஸ்தூரி, யாஷிகா, கௌதம் வாசுதேவ், செல்வராகவன் படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் தான். ஒரு பேயால் படத்துக்குள்ளே மாட்டிக்கிற ஹீரோ, அப்புறம் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுற ஹீரோ. இந்த ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி அவுட்லைன் தான். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க ஐடியாஸாக யோசிச்சு வச்ச நிறைய சீன்ஸ் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, படத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஹீரோ படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை பேஸ் பண்ணி இது எந்த டைப் ஆஃப் சீன் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது. அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கை படிக்க ஆரம்பித்தா உடனே இவங்க ஃப்ளாஷ்பேக் உள்ள அந்த டிரான்சிஷன் எஃபெக்டில் போகிறது, பேய்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க டைமில் அதே மாதிரி வர ஃப்ளாஷ்பேக் சீக்வன்சஸில் டக்குன்னு இவங்க ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிற சீன்ஸுன்னு நிறைய விஷயங்கள் ஐடியாஸாக இந்த படத்தில் இவங்க நல்லாவே யோசிச்சு வச்சுருந்தாங்க. அடுத்ததான் இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் பற்றி சொல்லணும்னா, படத்தில் அங்கங்கே வர சில காமெடி சீக்வன்சஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனைகள்னு சொல்லணும்னா, இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தில் சில இடங்களில் மட்டும்தான் காமெடி சீக்வன்சஸ் நல்லா இருந்துச்சு. பல இடங்களில் காமெடி சீக்வன்சஸ் எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அடுத்ததான் இந்த படத்தை இவங்க எப்படி நமக்கு ப்ரெசென்ட் பண்ண நினைச்சாங்க அப்படிங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகுது. இது ஒரு ஹாரர் காமெடி மூவியா, இல்லை இது ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவியா, இல்லை இது ஒரு ஸ்பூஃப் த்ரில்லர் மூவியா அப்படிங்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு மாதிரி கலவையாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாரி நமக்குள்ள ஒரு கேள்வியை உருவாக்கிடுது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லென்த்தாக போகிற மாரி ஃபீலை உருவாக்கிட்டாங்க. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் பிரேமானந்த் இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அப்புறம் அந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸ்க்ரீன் பிளேயும் ஓரளவு சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பாரு. அங்கங்கே அந்த படத்தில் வர காமெடி சீக்வன்சஸும் நல்லா சிரிப்பு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில்
அவர் சொதப்பிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டோரி அவுட்லைன் புதுசாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் டோட்டலாக மிஸ் பண்ணிட்டாரு. காமெடி சீக்வன்சஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே சுமாரான படமாக தான் தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் டிடி ஃப்ரான்சிஸில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த படம் தான் எனக்கு ரொம்ப ஆவரேஜாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.